வணக்கம். ஆச்சாரியா கல்வி குழும செய்திகள். ஆச்சார்யா கல்வி குழுமத்தின் சார்பாக கண்களைக் கட்டிக்கொண்டு சதுரங்கம் விளையாடும் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஆச்சார்யா பள்ளியில் கண்களை கட்டிக்கொண்டு சதுரங்கம் விளையாடும் உலக சாதனை நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த சாதனையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆச்சாரிய பள்ளி மாணவ மாணவிகள் 160 மாணவர்கள் பங்கேற்று கண்களை கட்டிக்கொண்டு சதுரங்கம் விளையாடினர். பள்ளிக் குழந்தைகளுக்கான இந்த அரிய வாய்ப்பை வழங்கி அவர்களுக்கு இந்த அற்புதமான தளம் அளித்ததற்காக ஆச்சாரிய கல்வி குழும தலைவர் திரு ஜே அரவிந்தன் அவர்களுக்கு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் நன்றிகள் தெரிவித்தனர். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் வில்லியனர் மாணவர்கள் மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் மண்டல அளவிலான பள்ளி விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று 19 வயதிற்குட்பட்டோர் ஹாக்கி பிரிவில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 3ஆம் இடத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் திருச்சி ஆச்சாரியா மாணவி ராணி நிதிக்ஷா 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான மாநில அளவிலான லெஜெண்ட்ஸ் ஓபன் சப் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் திருச்சி ஆச்சாரியா 6ஆம் வகுப்பு மாணவி ராணி நிதிக்ஷா தங்களின் திறமையால் சிறப்பாக விளையாடி 13 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 3ஆம் இடத்தை வென்று பெருமை சேர்த்துள்ளார். மாநில பள்ளி விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் காரைக்கால் ஆச்சாரியா மாணவர் ராஜா பெர்வின் ஜெஃப்ரடி 2வது பரிசை வென்றுள்ளார். காரைக்கால் ஆச்சார்யா மாணவர் ராஜா பெர்வின் ஜெஃப்ரடி 2024ஆம் ஆண்டிற்கான மாநில பள்ளி விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று பாராட்டுக்குரிய சாதனையை படைத்துள்ளார். இந்த போட்டியில் 61 கிலோ பிரிவில் இடம்பெற்ற 17 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் எடை தூக்குதல் பிரிவில் பங்கேற்ற அவர் தங்களின் திறமையால் 2வது பரிசை வென்றார். மாநில அளவிலான பள்ளி ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மாணவர் ராஜா சஞ்சய் 2ஆம் பரிசை வென்றுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககம் மற்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டு சேவைகள் துறை சார்பில் ஆச்சாரியா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளி ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மாணவர் ராஜா சஞ்சய் மிக சிறப்பாக பங்கேற்று 2ஆம் பரிசை வென்று பெருமை சேர்த்துள்ளார். மாவட்ட அளவிலான மல்லகம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் திருச்சி ஆச்சாரியா பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகள் வென்றுள்ளனர். திருச்சி மாவட்ட மல்லகம்பம் சங்கம் மற்றும் கெலோ இந்தியா மல்லகம்பம் மையம் இணைந்து நடத்திய 3வது மாவட்ட அளவிலான மல்லகம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் திருச்சி ஆச்சாரியா பள்ளி மாணவிகள் தங்கள் திறமையால் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர். 12 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 7ஆம் வகுப்பு மாணவி ராணி கிரீதா 4வது இடத்தை பெற்றார். 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 4ஆம் வகுப்பு மாணவி ராணி வருணிகா 5வது இடத்தை வென்றார். மாநில அளவிலான பள்ளி யோகா போட்டியில் காரைக்கால் ஆச்சாரியா பள்ளி மாணவ மாணவிகள் சிறந்த திறமையை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான பள்ளி யோகா போட்டியில் காரைக்கால் ஆச்சாரியா பள்ளி மாணவ மாணவிகள் சிறந்த திறமையை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியில் 14 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் கனிஷ்கா சிறப்பாக போட்டியிட்டு முதல் பரிசை வென்று தங்கள் திறமையை நிரூபித்தார். 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் சஞ்சய் தனித்திறன் மூலம் 3வது பரிசை பெற்றார். மாநில அளவிலான கோகோ போட்டியில் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மாணவி ராணி கவினிலா 3ஆம் பரிசை வென்றுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககம் மற்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டு சேவைகள் துறை சார்பில் லாஸ்பேட் உள்ளக விளையாட்டு அரங்கம் வளாகத்தில் நடைபெற்ற 2024 முதல் 25 வரை ஆம் ஆண்டிற்கான மாநில அளவிலான கோ போட்டியில் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மாணவி ராணி கவினிலா திறம்பட பங்கேற்று 3ஆம் பரிசை வென்று தம் திறமையை நிரூபித்துள்ளார். வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் ராஜா மற்றும் ராணிகள் புதுச்சேரியில் உள்ள NCC யூனிட் பயிற்சியில் பங்கேற்றனர். வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் ராஜா மற்றும் ராணிகள் புதுச்சேரி லாஸ்பேட்டில் உள்ள NCC யூனிட்டில் நடத்தப்பட்ட 22 மில்லிமீட்டர் ரைபிள் ரேஞ்ச் ஃபயரிங் பயிற்சியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மேலும் ஆச்சாரியா மாணவர்கள் ராஜா ஆதவன் மற்றும் ராஜா பிரிதிவிராஜ் ஆகியோர் தங்களின் திறமை மற்றும் செயல்திறன் மூலம் தேர்ச்சி பெற்று கர்நாடக மாநிலம் பெல்காமியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான மலைப்பயணம் முகாமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மிர்சி இலக்கிய விழாவில் திருச்சி ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். திருச்சி கமலா நிகேதன் பள்ளியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மிர்சி இலக்கிய விழாவில் திருச்சி ஆச்சாரியா பள்ளி மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர்.
இந்த விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஓவியப் போட்டியில் ராஜா சைனிதேஸ் மாண்டசோரி 2, ராணி ஸ்ரீஷா 2ஆம் வகுப்பு ஆகியோர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். சின்மயா சாண்டிங் மிஷன் நடத்திய போட்டியில் ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய் திட்டு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சின்மயா சாண்டிங் மிஷன் நடத்திய கந்தசஷ்டி கவசம் மற்றும் பகவத்கீதா ஒப்புவித்தல் போட்டியில் ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்த்திட்டு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். குரல் ஏற்றத்தாழ்வு, உச்சரிப்பு மற்றும் பாவனைகளுடன் மழலையர் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். நன்றி. வணக்கம்.